இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியது. இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கவும் அரசியல் தீர்வு காணவும் இந்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து பொது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாடு தழுவிய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்துக்கு கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தலைமை வகித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து மத்திய அரசு வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இலங்கையில் போர் குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன, மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கின்றன. இவற்றை பகிரங்கமாக விசாரிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் நிபுணர் குழுவே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பதெல்லாம் மத்திய அரசு, காங்கிரஸ் தலைமையிலான UPA 2 அரசு இலங்கை அரசின் மீது நிர்பந்தத்தை கொண்டு வர வேண்டும். போர்க்குற்றங்களை விசாரிப்பதற்கு இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும். அதற்காகவும் இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும். இன்றைக்கு இந்திய அரசு வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். போர்க்குற்றங்களை செய்த இலங்கை அதிபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு மத்திய அரசு துணை போகக்கூடாது என்றும் கோஷங்களை எழுப்பினர்.